ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான நியூஸ் அப்டேட் ஆனது வெளியாகிருக்கு. அது என்னன்னா, சீனா களத்தில் இறங்கி இருக்கிறதாகவும் இதனால் அமெரிக்கா பதற்றம் அடைஞ்சிருக்கிறதாகவும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய தாள்களானது தற்போது வெளியாகிருக்கு. வெளியான இந்த அதிர்ச்சி தரக்கூடிய தாள்களை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி என்ன போர் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். ஒரு பெரிய போர் நடந்துட்டுருக்கு. இதனுடைய பதட்டம் இன்னும் குறையாமல் அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு. இந்த சூழ்நிலையில் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் அரங்கேறிட்டே இருக்குது. அதில் சீனா இப்போ களத்தில் இறங்கி இருக்கிறதுனால அமெரிக்காக்காரங்க பதற்றம் அடைந்திருப்பதாக ஒரு சூப்பர் விஷயம் இருக்கிறதாக தாள்கள் வெளியாகிருக்கு. அப்படி என்னடா பதற்றம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். களத்தில் சீனா எப்படி இறங்கியிருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சி தரக்கூடிய விஷயத்தையும் சொல்ல போகிறேன். ஸோ என்னங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப 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 கவனமாகவும் இருங்க. ஸோ எதிரிகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், படையெடுக்கிறது அனைவருக்குமே தெரியும். ஸோ எதிரிகளுக்கு எதிரி நண்பர், எதிரிகளுக்கு எதிரியோடு சேர்ந்து செய்யும்போது அது இன்னும் அதிகமான ஒரு எதிர்ப்பை உண்டாக்கும். ஸோ இது பொதுவாகவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், எதிரிக்கு எதிரி நண்பன்னு. ஸோ முதல்ல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரஷ்யா இப்போது ஈரான் கிட்ட போரில் இறங்குறதாக ஒரு தாள்கள் வெளியாகிருக்கு. ஸோ வெளியான அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் 2 மாதத்திற்கு மேலாக முடிவுக்கு வராமல் அப்படியே இன்றளவும் நீடித்துக்கிட்டு போகுது. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் திடீரென இராணுவ தாக்குதலை நடத்தினாங்க. ஈரானிடம் உலகிற்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் இருப்பதாக கூறி அது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தீவிர இராணுவ நடவடிக்கை மேற்கொண்டதாக சொல்லப்பட்டது. பதிலுக்கு ஈரானும் போர் தொடுத்தது. இந்த போரில் ஆயத்துல்லா அலி கமெனி உட்பட ஈரான் நாட்டு பெருந்தலைவர்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் 3 வார காலமாக ஈரானில் போர் நிறுத்தம் அமுல்ல இருக்கிறது. இருந்தாலும் போர் முடிவுக்கு வரவில்லை. முதல் கட்டமாக பாகிஸ்தானில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. தொடர்ச்சியாக ஈரான் தரப்பும் அமெரிக்கா தரப்பும் தங்களுடைய நிலைப்பட்டியலில் இருந்து இறங்கி வராமல் பிடிவாதம் பிடிச்சிட்ருக்கிறாங்க. இதனால் இரு தரப்புக்கும் 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை கூட நடக்காமலேயே இருக்கிறது. ஈரான் போர் காரணமாக உலகின் முக்கிய கடல்வழி போக்குவரத்து வழித்தடமான ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தி தங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அமெரிக்காவும் ஈரானும் மாறி மாறி கூறுறாங்க. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டு 2 மாதமாக கச்சா எண்ணெய், கேஸ் சப்ளை தடைப்பட்டு பல்வேறு நாடுகளில் எல்பிஜி மற்றும் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதனால் அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி உயர்ந்திருக்கு. இந்த சூழலில் தான் ஈரான் அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகளை எல்லாம் ஒரு கூட்டணியில் திரட்ட முயற்சி செய்து வருவதாக தாள்கள் வெளியாகி இருக்கு. இதில் ஈரான் அமைச்சர் சையத் அப்பாஸ் அரகிட் பெக்ஜிங் பயணம் மேற்கொண்டு சீனா வெளியுறவுத்துறை அமைச்சர் வங்யூங் அவர்களை சந்தித்து பேசினார். ஈரான் போர் தொடங்கிய பிறகு முதன்முறையாக ஈரான் நாட்டு அமைச்சர் ஒருவர் சீனா சென்று அந்நாட்டு அமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவது இதுவே முதன்முறையாகும். இந்த போர் தொடர்பாகவோ ஹார்முஸ் ஜலசந்தி தொடர்பாகவோ அவர் பேசியிருப்பதாக தாள்கள் சொல்லப்படுது. குறிப்பாக தீர்க்கமான ஒரு ஒப்பந்தம் வரும் வரை போர் நிற்காது என கூறியதாக தாள்கள் உறுதியாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே கடந்த மாதம்தான் ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் ஜார்ஜி லவ்ரோவ் சீனாவிற்கு வருகை தந்திருந்தார். இந்த மாதம் ஈரான் அமைச்சர் சீனா சென்றுள்ளார். ட்ரம்பின் வருகைக்கு சில வாரங்களுக்கு முன்பு இவை நடப்பது தான் முக்கியத்துவமே பெறுகிறது. விஜய்க்கு கை கொடுத்த காங்கிரஸ் ஆனாலும் கணக்கு இடிக்குதே அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கமும் இந்த ஒரு விஷயமும் போயிட்டுருக்கு. அடுத்து அதிமுகவில் பிளவா? ட்ரம்ப் வரக்கூடிய 14 மற்றும் 15 தேதிகளில் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அவரது பயணத்திற்கு முன்பு சீனா இந்த சந்திப்புகளை நடத்துகிறது. இந்த பயணத்தின் போது ஈரான் விவகாரம் குறித்து பேசப்படும் என சொல்லப்படுது. ஒருவேளை சீனா அமெரிக்கா ஈரான் தரப்புக்கு
மக்கிஸ்துவம் செய்து போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் முக்கிய பங்கேற்க இந்த செயல்களில் ஈடுபடுகிறது என்ற கேள்வியும் ஒரு பக்கம் எழுகிறது. அப்படி நடந்தால் உலக அரசியலில் சீனாவின் கைவோங்கும், பிரத்யேந்திய ரீதியாகவும் சீனாவின் பலம் வலுவாகும். விஜயின் முதல் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 40 வருட உழைப்பு வீண் போகலை. சக்ஸஸ் ஆனால் இப்படி இருக்கணும். அதே வேளையில் ஈரான் போரில் அமெரிக்காவுக்கு எதிரான சீன, ரஷ்யா ஆகியவை ஈரானுக்கு மறைமுக உதவிகளை செய்வதாகவும் சொல்லப்படுது. அந்த வகையில் அமெரிக்கா எதிர்ப்பு நாடுகளில் ஓரணியில் திரட்ட சீனா முயல்கிறது என்ற பார்வையும் முன் வைக்கப்படுகிறது. தற்போதுக்கு ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வந்து பெட்ரோல், டீசல், கேஸ் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பது கோடிக்கணக்கான ஆசிய மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதை சீனா செய்யுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் ஏன் நடுவில் இப்போ தமிழகத்தை நடந்த அரசியல் பற்றி சொல்கிறேன்னா, இப்போ தமிழகத்தில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பெருங்கேள்வியாக இருக்குது. ஆக்சுவலி இந்த கேஸ் தட்டுப்பாடுங்கிறது, பெட்ரோல் தட்டுப்பாடுங்கிறது இப்போ சமீபத்தில் நிறையவே நடந்தது. அதனால் இவர் ஆட்சி அமைத்தால் அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு மக்களிடையே ஏற்பட்டிருக்கு. இதோடு பாகிஸ்தான் சொன்ன வார்த்தைக்காக மொத்தத்தையும் கைவிட்டார் ட்ரம்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ ஈரான் விவகாரத்தில் புது ட்விஸ்டாக இந்த ஒரு விஷயமும் வெளியாயிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசு ஹார்மோஸ் ஜலசந்தியில் சிக்கிய வணிக கப்பல்களை பாதுகாப்பாக வழிநடத்தி வெளியேற்றக்கூடிய பிரஜகட் பிரீடம் என்ற இராணுவ நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தியிருக்கு. ஆக்சுவலி கடந்த சில வாரங்களாக அமைதிக்கு திரும்பிய வளைகுடா பகுதி ட்ரம்ப்புடைய பிரஜகட் பிரீடம் மூலம் மீண்டும் ட்ரான் சத்தம், குண்டுவெடிப்பு சத்தமுடன் பீதியில் மூழ்கியது. விமான சேவைகளும் முடக்கப்பட்டது. இதனால் மீண்டும் வளைகுடா நாடுகளில் கடந்த 2 நாட்களாக பதட்டம் அதிகரித்த நிலையில் பாகிஸ்தான் தலையீட்டின் காரணமாக டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசு பிரஜகட் பிரீடம் திட்டத்தை கைவிட்டதாக ஒரு பக்கம் வெளியாயிருக்கு. இந்த முடிவின் மூலம் ஈரானோடு பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் காண வழி பிறந்துள்ளது. உலக எண்ணெய் வர்த்தகத்தின் முக்கிய பாதையான ஹார்மோஸ் ஜலசந்தியில் பதட்டம் குறைய வேண்டும் என்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம். ஆனால் ஈரான் தாக்குதலால் பதட்டம் அதிகமானது. ஸோ இது இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து கட்டங்கிற மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ பொறுத்திருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். ஈரானில் புரட்சி காவல் படை கப்பல்கள் அனுமதிக்கப்பட பாதையில் மட்டுமே செல்ல வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதோடு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வானில் தடுத்து திருப்பி தாக்குதல் நடத்தியதாகவும் வெளியாயிருக்கு. ஸோ அடுத்தடுத்து பதட்டம் இருக்கிறதுனால அந்த இடமே ரொம்ப பதட்டமாக இருக்கிறது. தற்போது இந்த நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்கு. அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய அப்டேட்டான நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டான நியூஸில் சந்திக்கிறேன்.